அப்பா உயிர் எழுத்து, என்னை உருவாக்கிய பிரம்மன், என் வாழ்க்கை புத்தகத்தின் பாதி பக்கம் அப்பா. நான் வாழும் தேசத்தின் காணும் சொர்க்கம் அப்பா. அப்பாவின் தோள் மீது அமர்ந்து நான் தொட்ட வானம் தொலைதூரம் சென்றது யார் விட்ட சாபம். மிதிவண்டி வாங்கி தந்து மெதுவா போன்னு இதமா சொன்னாரு. நான் போகும் பாதையில தடமா கிடப்பாரு. வீட்டுக்கு வரும் வரைக்கும் என் நினைவா இருப்பாரு. புள்ள வந்துட்டா சோறு போடுன்னு அம்மாவை அழப்பாரு. முண்டாசு அவுத்து என் மூஞ்சி தொடப்பாரு. பரீட்சைக்கு நான் படிக்க என்னை எழுப்பி விடணும்னு பாதி தூக்கத்துல படுத்து கிடப்பாரு. கண் விழிச்சு நான் படிக்க காப்பி தண்ணி கொடுப்பாரு. அப்போ சாமத்துல கோழி கூட சமத்தா தூங்கிடுச்சு. அப்பா குரல் கேட்டு அப்புறம்தான் கூவுனிச்சு. பட்டம் வாங்கி நான் முடிக்க அடிக்கிற வெயில குளிக்கத்தான் உழைச்சாரு. மேல் படிப்பு நான் படிக்க கால் செருப்பு தேய கடன் வாங்க அலைஞ்சாரு. என் ஆசைகளை நிறைவேற்ற அள்ளி தருகின்ற அச்சய பாத்திரமா அப்பா இருந்தாரு. மொத்த குடும்பத்தையும் பத்திரமா பார்த்தவரு பாதி பசியோட சோறு போதுமுன்னு ஒரு பொய்யோட கை கழுவி சாப்பாட்ட முடிப்பாரு. ஒத்த சட்டையத்தான் ஓயாம போட்டுக்குவார். ஓரம் கிழிஞ்சிருக்கும் துண்ட போட்டு மறைச்சுக்குவார். அப்பாவின் கருத்த தோளிலும் காய்ச்சு போன கையிலும் நான் வளர்ந்த ரகசியம் ஒளிஞ்சு கிடக்குது. தாகத்தின் உச்சமாய் அப்பாவின் முகம் என் உயிரில் கலக்குது. எனக்கேத்த வரன் பார்க்க 8 ஊரு சுத்தி என்ன கரை சேர்த்தவரு என்ன பத்தி ஒரு நாள் இப்படித்தான் சொன்னாரு. மகனே, அன்று நீ பள்ளிக்கு செல்லும் முன்பு உன் முல்லைப்பு விரல் பிடித்து ஆனாவை சொல்லி கொடுத்ததற்கு இன்று ஐபோன் வாங்கி தந்து அப்படி இப்படி என்று அறிவியல் சொல்லித்தரும் ஆசானாய் மாறிவிட்டாய். அன்று நிக்காத உன் காய்ச்சலுக்கு நான் பார்க்காத மருத்துவர் இல்லை. இன்று குறையாத என் கால்வலிக்கு நீ வாங்காத மருந்துகள் இல்லை. அன்று நீ எழுந்து நடப்பதற்கு நடைவண்டி வாங்கி தந்தேன். இன்று நான் விழுந்து விடாமல் இருப்பதற்கு கால்களாக தாங்கி நின்றாய். அன்று வளர்ச்சியில் உன் முதல் பல் விழுந்ததை சொல்லி என்னை ஆனந்தப்படுத்தினாய். இன்று தளர்ச்சியில் என் கடைசிப்பல் விழுந்ததை நினைத்து கவலை கொள்கிறாய். அன்று என்ன வேண்டுமென்று கேட்டதற்கு இன்று என்னென்ன வேண்டுமென்று இரட்டிப்பாய் கேட்கிறாய். வசதியில்லாத வாடகை வீட்டில் உன்னை வளர்த்த எனக்கு சொல்ல முடியாத வசதிகளை அள்ளித்தந்து இருக்கிறாய். பங்கு போட முடியாத பாசத்தால் என்னை தின்று தீர்த்து விட்டாய். என் தந்தைக்கு நான் செய்ததை உன் தந்தைக்கு நீ செய்கிறாய். நாளை உன் மகன் உனக்கு செய்வான். உன்னை போல் இருந்தால் முதியோர் இல்லங்கள் முற்று பெறும். கூட்டு குடும்பங்கள் மீண்டும் வரும். பேரன் பேத்திகளுக்கு பாட்டிகளின் கதை கிடைக்கும். மரம் முளைக்கும். மழை வரும். வாழ்வு நலம் பெறும். நன்றி. அப்பாக்கள் மீது அன்பு செலுத்தும் அனைவரும் இக்காணொலியை ஷேர் செய்யுங்கள். அடுத்து நல்ல காமெடி குறும்படங்களோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். அப்பா குடும்பத்தின் முதுகெலும்பு. ஒவ்வொரு மகனும் மகளும் படிக்க வேண்டிய பதிவு. அம்மா 9 மாதம் சுமக்கிறார். அப்பா 25 வருடங்கள் சுமக்கிறார். இருவரும் சமம். ஏன் அப்பா பின்னால் இருக்கிறார் என்று தெரியவில்லை. அம்மா சம்பளம் இல்லாமல் குடும்பம் நடத்துகிறார். அப்பா தனது சம்பளத்தை எல்லாம் குடும்பத்திற்காக செலவு செய்கிறார். இருவருமே சமமான உழைப்பு. இன்னும் அப்பா ஏன் பின் தங்குகிறார் என்று தெரியவில்லை. அம்மா உனக்கு என்ன வேண்டுமானாலும் சமைப்பார். அப்பா உனக்கு என்ன வேண்டுமானாலும் வாங்கி தருவார். அவர்களின் அன்பு சமமானது. ஆனால் தாயின் அன்பு மேன்மையாக காட்டப்படுகிறது. அப்பா ஏன் பின்னால் இருக்கிறார் என்று தெரியவில்லை. போனில் பேசினால் முதலில் அம்மாவிடம் பேச வேண்டும். கஷ்டத்தில் இருக்கும்போது அம்மா என்று அழுவாள். உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டுமே அப்பாவை நினைவில் கொள்கிறீர்கள். ஆனால் மற்ற நேரங்களில் நீங்கள் அவரை நினைவில் கொள்ளவில்லை என்று அப்பா ஒருபோதும் வருத்தப்படவில்லையா? குழந்தைகளின் அன்பை பெறுவதில் தந்தைகள் ஏன் பின்தங்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அலமாரியில் கலர்ஃபுல் புடவைகள். நிறைய குழந்தைகளின் உடைகள் இருக்கும். ஆனால் அப்பாவின் உடைகள் மிக குறைவு. அவர் தனது சொந்த தேவைகளைப் பற்றி கவலைப்படுவதில்லை. இன்னும் அப்பா ஏன் பின்னால் இருக்கிறார் என்று தெரியவில்லை.
அம்மாவுக்கு நிறைய தங்க ஆபரணங்கள் உள்ளன, ஆனால் தந்தைக்கு திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு மோதிரம் மட்டுமே உள்ளது. இன்னும் குறைந்த நகைகள் பற்றி அம்மா புகார் செய்யலாம் மற்றும் அப்பா இல்லை. அப்பா ஏன் பின்னால் இருக்கிறார் என்று இன்னும் தெரியவில்லை. அப்பா தன் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள கடினமாக உழைக்கிறார். ஆனால் அங்கீகாரம் என்று வரும்போது அவர் ஏன் எப்போதும் பின்தங்குகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த மாதம் காலேஜ் டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று அம்மா சொல்கிறார். பண்டிகைக்கு எனக்கு புடவை வாங்கித் தாருங்கள். ஆனால் அப்பா புது உடை பற்றி யோசிக்கவே இல்லை. இருவருக்கும் சமமான அன்பு இருக்கிறது. அப்பா ஏன் பின்தங்குகிறார் என்று இன்னும் தெரியவில்லை. பெற்றோர்கள் வயதாகி